தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய ஆவியானவர் வருவார், அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். இயேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இன்றைய நற்செய்தியானது யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் வசனங்கள் 12 15 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார்: நான் சொல்ல வேண்டியது என்றும் பல உள்ளன, ஆனால் அவற்றையெல்லாம் நான் கூறினால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். ஆனால் தூய ஆவியானவர் வருவார், அவர் வந்து உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். தந்தையிடமிருந்து அனைத்தையும் பெற்று உங்களுக்கு நான் அறிவிப்பேன். அவர் என்னிடமிருந்து உங்களிடம் அனைத்தையும் அறிவிப்பார். இது தந்தைக்கும் அவருக்கும் உள்ள உறவையும் தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலையும் நமக்கு குறிக்கின்றது. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது தூய ஆவியானவரை இறைவன் நமக்காக தர இருக்கின்றார். அந்த தூய ஆவியானவர் நமக்கு முழு உண்மையும், அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழு உண்மையையும் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துவார். அந்த முழு உண்மை என்னவென்றால், இயேசு இறைவன், மெய்யாலுமே மெஸ்ஸியா, அவர் இறைவனுடைய மகன் என்ற முழு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரை சீடர்கள் அவரை ஒரு இறைவாக்கினராகவே கருதி வந்தார்கள். இப்பொழுது அந்த முழு உண்மையையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதை புரிந்து கொள்ள வேண்டிய திறனும் சக்தியும் ஞானமும் நம்மிடம் இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தைக்கும் அவருக்கும் உள்ள உறவையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதலையும் நாம் பெற முடியுமா என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காக நாம் முயற்சியை எடுக்க வேண்டும். அன்புமிக்க இறை சொந்தங்களே, இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நமக்கு அனைத்தையும் தருவார். முக்கியமாக இந்த காலகட்டங்களிலே தூய ஆவியான கொடைகளையும் கனியையும் பெற நாம் சிறப்பாக உழைப்போம், ஜெபம் செய்வோம், முயற்சி செய்வோம். அவர் நமக்கு தந்து நாம் அனைவரும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ இந்த நாளிலே நாம் ஆரம்பிப்போம். இந்த புதிய நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான கரமான நாளாக இருக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திராவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.